உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் என்பதை குறித்து படித்து வருகிறோம். நம்ம இந்த புஸ்தகத்தை சொல்லுவோம் இல்லையா, கிறிஸ்தவத்தின் இறையாண்மை. ஒவ்வொரு வாரமும் இதை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி இது ஒரு இறையாண்மை என்பதை நாம் இதை புரிந்து கொண்டு வருகிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட விதத்திலே பவுல் எழுதுகிறார். தேவன் அப்படிப்பட்ட விதத்திலே பவுலை கொண்டு கிறிஸ்தவர்களுக்கான இறையாண்மையை கட்டி எழுப்புகிறார். ஆகவே இந்த இறையாண்மையை படித்து வருகிறோம். இதில் 8ஆம் அதிகாரத்தை நாம் கடந்த பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். இதில் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்பொழுது இருக்கிறோம், படித்து வருகிறோம். இந்த 8ஆம் அதிகாரமே ஒரு சந்தோஷத்தின் ஒரு அதிகாரமாக இருக்கிறது. யாருக்குன்னா விசுவாசிகளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அதிகாரமாக, ஒரு ஆனந்தத்தின் முழக்கங்களை இடும் ஒரு அதிகாரமாக இருக்கிறது. பவுல் ஆனந்த முழக்கம் விடுறார் இந்த அதிகாரத்தில். பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தையும் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையினுடைய சந்தோஷங்கள், ஆசீர்வாதங்களை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறது. ஏன் இப்போ இதை திடீர்னு இங்கே 8ஆம் அதிகாரத்தில் இதை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரத்தில் விசுவாசியின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள், போராட்டங்கள், தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத 7ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் அவர் அதை அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறார். அவருக்கு வர பிரச்சனை, அவர் ஒரு விசுவாசியாக இருக்கும்போது அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருகுது, ஒரு விசுவாசிக்கு ஒரு தனிப்பட்ட பவுலுன்னு தனியாக காட்டுறதை விட ஒரு விசுவாசிக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்பதை காட்டினார். அவருடைய வாழ்க்கையில் தடைகள் வருகிறது. பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறத நமக்கு இன்னைக்கு பொருந்தும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது சொல்கிறாரு பாருங்க. அவர் வாழ்க்கையில் தடை வருகிறதாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய விரும்பினாலும் தீமையே செய்கிறாராம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட தடைகள், சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான போராட்டம் நடைபெறுகிறது அப்படின்றது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். ஆகவே இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த இப்படிப்பட்ட தொல்லை, பாவம் தருகிறது. நான் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்னும் இந்த பாவம் என்னை மறுபடியும் அந்த குழிக்குள்ளே தள்ளி விடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு பண்ணுறார். அந்த நேரத்தில் தான் இந்த 8ஆம் அதிகாரத்தை எழுதுறாரு பாருங்க. ஒரு ஆனந்தத்தின் முழக்கமாக, சந்தோஷமாக இதை எழுதுகிறார். ஏன்னா நான் இன்னைக்கு விசுவாசி, நான் சாதாரண மனுஷன் கிடையாது. இந்த பிரச்சனைகளில் நான் விழுந்து போகிறதுக்கு இந்த அவர் சொன்னார் இல்லையா, அந்த தடைகள், நீங்கள் அந்த பழைய போதனையில், நம்ம கடந்த வாரங்களில் கொடுத்த போதனையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொன்ன அந்த தடைகள், அவர் விரும்பாத தீமையை, விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறார். இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் விழுந்து போகிறதுக்கு நான் சாதாரண மனுஷன் கிடையாது, நான் விசுவாசின்றதை அறிக்கை செய்து, நான் விசுவாசியாக இருக்கிறபடினாலே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்றத முதல்ல பதிவு பண்ணுறார். விசுவாசியாக எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நான் முழுவதுமாக தேவனுடைய கோபத்திலிருந்து நீக்கப்பட்டு நரகத்திற்கு ஏதுவான தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் விசுவாசி அப்படின்றார். அடுத்தது, இந்த விசுவாசியாக இருக்கிறபடினாலே எனக்கு ஆவியானவரின் நடத்துதல் இருக்கிறது. அவர் என்னை சகல சத்தியங்களுக்கும் நடத்துவார். அவர் வேற யாரோ கிடையாது, அவர் திருத்துவத்தின் 3ஆம் நபர், தேவனின் 3ஆம் நபர், 3வது பரிமாணமே அப்படின்றாரு. அடுத்தது போன வாரம் நம்ம பார்த்தோம் பாருங்க. விசுவாசிகளாகிய நாம் அவருடைய புத்திரர்களாக, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராகவும் தேவனோடு சுதந்திரருமாக நாம் இருக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்றாரு. அப்போ 8ஆம் அதிகாரமே ஒரு சந்தோஷம் ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஆனந்தம் ஒரு விசுவாசிக்கு. ஏன் பிரச்சனைகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கிறது. இந்த பிரச்சனையை காட்டிலும் இந்த பிரச்சனை எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா இப்படிப்பட்ட ஆனந்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது அப்படின்றத 8ஆம் அதிகாரத்தில் சொல்றார். இதெல்லாம் சொல்லி இப்போ நம்ம இன்னைக்கு 18ஆம் அதிகாரத்தில் நிற்கிறோம். 18ஆம் வசனத்தில் நிற்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில். இப்போ நம்ம சொன்ன காரியங்கள், இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆவியானவர், இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில். 18ஆம் வசனத்தில் பாடுகளை குறித்த ஒரு வார்த்தையை நம்முடைய காதிலே போட விரும்புகிறார். பாடுகளை குறித்த ஒரு வார்த்தை. அப்போ பாருங்க, இப்போ மறுபடியும் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்கு பாட குறித்து பேசுகிறார், எதுக்கு பாடுகளை குறித்து இங்கே பேசுகிறார்? மறுபடியும் இந்த இப்போ சொன்ன ஆசீர்வாதம், இப்போ சொன்ன சந்தோஷம் எல்லாம் சும்மா இந்த பாடுகள்லேருந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கற்பனை கதையா, கட்டுக்கதையா? இந்த ஆசீர்வாதங்கள், நாம் கிறிஸ்துவோடு சுதந்திரர்கள், உடன் சுதந்திரர்கள், நாம் அவருடைய புத்திரர்கள், நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள், இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் கற்பனையா? இப்போ மறுபடியும் பாட குறித்து மறுபடியும் பேச வராரே, தலையை சுற்றி மறுபடியும் மூக்கத்தோட வராரே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்ல வரல பாருங்க. மறுபடியும் பாடுகளை குறித்து பேச வராருன்னா
மறுபடியும் வந்து உங்களுக்கு பாடுதான் வரும். மறுபடியும் நீங்கள் கிறிஸ்துவோடு இது என்ன சொல்கிறது, மறுபடியும் நீங்கள் வந்து பாடுதான் பாட போகிறீங்க, உங்களுக்கு நிரந்தர பாடுதான் அப்படின்றத இங்கே அவர் சொல்ல வரல பாருங்க. மாறாக இந்த பாடுகள் வந்து வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல அப்படின்றார். அந்த ஒரு பாயிண்ட்டை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறார். ஏற்கனவே 7ஆம் அதிகாரத்தில் பாடுகளை குறித்து சொன்னார், நாம் படும் பாடுகளை குறித்து சொன்னார், விசுவாசத்திலாக படக்கூடிய பாடுகளை குறித்து சொன்னார். அதில் அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்றதுக்காக தான் 8ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ சந்தோஷமான காரியங்களை நம்ம இடத்துல பகிர்ந்தார். இப்போ மறுபடியும் பாடுகளை குறித்து பேசும்போது, இப்போ இந்த பாடு வந்து மறுபடியும் என்னை கொண்டு வந்து விழுங்க போகுது, இந்த பாடு மறுபடியும் என்னை வந்து சாப்பிட்டு என்னை தூக்கி எரிஞ்சிட போகுது, என்னை மறுபடியும் குழிக்குள்ளே தள்ள போகுது அப்படின்றத நம்ம நினைக்கக்கூடாது. பவுல் அதை போதிக்க வரவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார், ஆனால் இந்த பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல அப்படின்றத சொல்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய போதனையை இன்று நாம் தொடர்வோம். ஆகவே கடந்த வாரம் நம்ம 17ஆம் வசனத்தில் முடித்தோம் இல்லையா? அந்த 17ஆவது வசனத்தோட 2ஆம் பகுதி, அதை வந்து நம்ம கடைசியில் சரியாக முடிச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் சேர்த்து அது 17ஆம் வசனத்தோட கடைசி பகுதியும் 18ஆம் வசனத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே 17ஆம் வசனத்தோட கடைசி பகுதி, அதில் என்ன போட்டிருக்கு, 2வது பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். அடுத்தது 18வது வசனம், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இப்போது கிறிஸ்துவோடு கூட பாடுபடுதல், இனி இக்காலத்து பாடுகள், அடுத்தது இனி வரப்போகிற மகிமை, இதெல்லாம் குறித்து இன்றைக்கி டீல் பண்ண போகிறோம். ஆகவே இன்றைக்கி 18ஆம் வசனத்தில் நம்ம முதல்ல இந்த நம்மளுடைய ஹைலைட்டை, இன்றைக்கி நம்முடைய மொத்த போதனையே இந்த 18ஆம் வசனத்துலேருந்து தான் இருக்குது. ஆகவே இதை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே போல் இந்த இக்காலத்து பாடுகளும் இனி வரப்போகிற மகிமை என்ற இந்த பாடுகளும் இந்த மகிமையும் குறித்த டாப்பிக்கை கொஞ்சம் நாளைக்கு டீல் பண்ண போகிறோம் இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து. ஆகவே நம்ம பார்க்கலாம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் இந்த 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் அப்படின்றார். இப்போ முதல்ல இக்காலத்து பாடுகள் என்பது என்ன, அது என்னது குறித்து கொஞ்ச நேரம் பேசுவோம். அடுத்தது மகிமை, இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற அந்த மகிமையை குறித்து பேசலாம். அந்த 2 பகுதியாக பிரித்து நம்ம இதை பேசலாம். ஆகவே முதல்ல இந்த இக்காலத்து பாடுகள், அதாவது பாடுகள்ன்றதே இக்காலம் மட்டும்தான். இனி வரப்போகிற காலத்தில் இந்த பாடுகள் வரப்போகிறதே கிடையாது. ஆகவே இக்காலத்து பாடுகள்னாலே பாடுகள். ஆகவே இந்த பாடுகள்னா என்னது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். முதல்ல இந்த பாடுகள்னா என்னது, பாடுகள் அப்படின்றது நம்ம என்னன்னு நம்ம பார்த்தோமானால், ஒரு துன்பப்படுதல், வலி வேதனைகள் படுகிறது, ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்றது தான் இந்த பாடுபடுதல் என்பதை நம்ம விவரிக்கலாம். அப்படி தான் அர்த்தமும் கூட அதுக்கு. ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், ஒரு வலி வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு மோசமான ஒரு நிலைமை, இதுதான் சஃபரிங். இந்த பாடுகள் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும். பாடுகள் என்றால் இதுதான் அர்த்தம். அடுத்தது, இந்த பாடுகள் என்பது எல்லாராலும் அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனே கிடையாது. இது வந்து இந்த மொழியை சார்ந்தவருக்கும், இந்த தேசத்தை சார்ந்தவருக்கும், இந்த கண்டத்தை சார்ந்தவருக்கும், இந்த ஜாதியை சார்ந்தவருக்கும் தான் பாடு வரும் அப்படின்னு கிளாசிஃபை பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, படலனாலும் சரி, இந்த ஒரு பாடுகள் என்பது அனைவருக்கும் உண்டு. ஆகவே இது 2வது பாயிண்ட்டு. இந்த கிளாசிஃபிகேஷனே இல்லாமல் எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்டிஃபிகேட்டோ, ஒரு கிரேடுக்கு ஏற்ற லெவலில் வந்து இந்த பாடுகள்லாம் வர்றது கிடையாது. எல்லோருக்கும் எப்பவும் வந்து கொண்டு இருக்கணும் தான் இந்த பாடு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஒரு காரியம். 3வது, இந்த பாடுகள் எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து பார்க்கணும். பாருங்க, இந்த பாடுகள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீர்களானால், முதலாவது, நாம் சில நேரங்களிலே தவறான முடிவுகளை எடுத்து சில நேரங்களில் தப்பான ஒரு முடிவை எடுக்கும் போது நாம் பாடுபடுகிறோம். இது ஒரு விஷயம். இதெல்லாம் வேதாகமே தான் சொல்லுகிறது. நாமே சில நேரங்களில் தவறான முடிவில் எடுக்கும்போது நம்ம அதில் சிக்கி நாமே பாடுபடுதல், இது வந்து முதல் விஷயம். எங்கேருந்து பாடு வருதுன்னு, எதை விதைக்கிறோமே அதுவே நாம் அறுப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக நாமே பாடுகளை தேடிக்கொள்கிறோம். 2வது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்
தேர்ந்தெடுக்கும் ஒரு தவறான முடிவினால், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் செய்யும் ஒரு தவறான செயல் நிமித்தமாக, தவறான ஒரு முடிவின் நிமித்தமாக நாம் அதுக்குள் சிக்கி நாம் பாடுபடுகிறோம். அது ரெண்டாவது ஒரு வேரியேஷன் பாருங்க. ஒன்று, நாமளே தவறான முடிவு எடுத்துக்கிட்டு நாமளே மாட்டிக்கொள்கிறது. இன்னொன்று, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு தவறான முடிவு எடுத்து அது நிமித்தமாக நாமளும் அதே குழிக்குள்ள விழுந்து பாடுபடுங்க. மூணாவது, இப்போ இந்த இது பாருங்க, இது ரெண்டுமே எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க. இந்த மூணாவது கிறிஸ்தவர்களுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா ஒரு பாயிண்ட் பாருங்க, எங்கேருந்து பாடுகள் வரும்ன்றது குறித்து கிறிஸ்தவர்களுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவான ஒரு பாயிண்ட். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறபடியினாலேயே நமக்கு பாடுகள் வரும், நிச்சயமாக வரும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்க, மொத்தமாக கிளியர் ஆயிடுச்சு. இந்த பாடு என்பது இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக இருக்கிறது, ஒரு பார்ட் ஆஃப் எர்த்லி எக்ஸிஸ்டன்ட். இந்த பாடுகள் என்பது வேதாகமும் அதை தெல்ல தெளிவாக நமக்கு அதை போதிக்கிறது. இயேசுவே சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு அப்படின்றார். ஆகவே பாடுகள் என்பது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அன் எர்த்லி எக்ஸிஸ்டன்ஸ். பாடுகள் என்பது அப்படி ஆயிடுச்சு. ஆகவே இதுதான் பாடுகள் என்பது சொன்னோம். இப்போ கடைசி ஒரு பாயிண்ட் சொன்ன பாருங்க, எங்கிருந்து பாடுகள் வருகிறது என்று சொன்னேன் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறபடியினாலேயே நமக்கு பாடுகள் வருகிறது அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா? நீ பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயுல அப்படியே போட்டிருக்கிறது, கிறிஸ்துவை நம்ப மனதாக இருக்கிறவர்களுக்கு துன்பங்கள் உண்டு அப்படின்னு, யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னே வேதாமத்தில் பதிவு செய்கிறது. 1 தீமோத்தேயுல அப்படியாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு பாயிண்ட், நம் கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாக இருக்கிறபடினாலே நம்ம பாடுபடுவோம் அப்படின்னு சொல்கிற போது, கிறிஸ்துவ நம்பி வந்தாலே பூரா பாடுதான், ஒரு காலமும் சந்தோஷமே கிடையாது. கிறிஸ்துவ நம்பினதுக்கு நமக்கு கிடைத்த எல்லாமே பாடுகள் தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துட முடியாது. பாருங்க, நாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதே நாம் அவரோடு மகிமைப்படும்படிக்கு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் 17ஆம் வசனத்தோட 2ஆம் பகுதி சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்பதை இந்த இடத்துல இந்த 17ஆம் வசனத்தோட 2ஆம் பகுதி பதிவு செய்கிறது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நாம் பாடுபடுவோமானால், நாம் அவரோடு கூட மகிமைப்படும்படிக்கே நாம் இங்கே பாடுபடுகிறோம் என்பதை நம்ம பார்த்துக்கொள்ளணும். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறோம், ஆனால் இது இப்படிப்பட்ட பாடாகவே தான் இருக்கும். ஆகவே இதுதான் பாடுகளை குறித்து நம்மளால் இவ்வளோதான் பேச முடியும். பாடுகள் என்பது இதுதான், இக்காலத்து பாடுகள் என்று பேசும்போது இதுதான் பாடுகள் இந்த உலகத்தில் நிச்சயமாக அனைவருக்குமே உண்டு. வேதாகமே தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. நீங்கள் யோபை பார்த்தீங்கன்னா ஐயோன்ற நிலைமையில் இருக்கும் பாருங்க. யோபோட கதை நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல நிலைமையிலிருந்து ஒரு 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 பாடுபடுகிற ஒரு நிலைமைக்கு, சொல்லப்போனால் பாடுகளிலே பாடுகள் படக்கூடிய ஒரு நிலைமைக்கு யோபு வந்து விடுகிறார். அதே போல் பவுல் பாருங்க, பவுலும் பாடுபடுகிறார் நிறைய இடங்கள்ல. அவர் பாருங்க, அவர் போகிற மடெல்லாம் அவரை அடிக்கிறாங்க, அவரை சிறை பிடிக்கிறாங்க, அவரை போட்டு என்னெல்லாம் அவர் எப்படிலாம் சப்ரஸ் பண்ண முடியுமோ அவரை சப்ரஸ் பண்ண அவர் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட போதனைகளை, அங்கே அருமையான போதனைகளை, சரியான கிறிஸ்தவ போதனைகளை அவர் அங்கே போதிக்கிறனால அவரை முடிஞ்ச அளவுக்கு சப்ரஸ் பண்ணுறாங்க, அவரை தூக்கி சிறையில் போடுறாங்க. நீங்கள் பார்க்கலாம், பவுலுடைய சிறையிருப்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யோபா இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சரி, பாருங்கள், கர்த்தர் நிமித்தம் பாடுபட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு முடிவு பாருங்கள், அவர்கள் வெளியே வந்த நிலைமையில் ஒரு நல்ல நிலைமையில் வந்தாங்க, ஒரு நல்ல இதில் வந்தாங்க. யோபினுடைய கதை ஒரு சோக கதையாகவே முடிஞ்சிடல. பவுனுடைய சிறையிருப்பு ஒரு சோகமான சிறையிருப்பாகவே முடிஞ்சிடல. அவர் சிறையிருப்பிலிருந்தே சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லி நமக்கு இந்த நிருபங்கள்லாம் எழுதினவர். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, பாடுகள் என்பது கிறிஸ்துவோடு கூட நம்ம பட்டோமானால் அது கிறிஸ்துவோடு மகிமைப்படும்படிக்கு தான். அதே சமயத்தில் நாம் தப்பான முடிவை எடுத்துக்கிட்டு நாம் தப்பாக ஏதோ செஞ்சிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் மோசமாகவே தான் இருக்கும் அடி. அப்போ பாடுகளை குறித்து நம்மளால் இவ தான் பேச முடியும். இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு. இந்த பாவ உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக மாறிவிட்டது இந்த
பாடுகள் அப்படின்றத அடுத்தது நம்ம இங்கே பார்க்கலாம். நம்மில் வெளிப்பட போகிற மகிமையை குறித்து பேசுகிறார். இவ்வளவு நேரம் பாடுகளை குறித்து பேசுனா பாடு எப்படிப்பட்டது என்னது ஏதுன்னு பேசியாச்சு. இப்போ நம்மில் வெளிப்பட போகிற மகிமையை குறித்து இங்கே பேசுகிறார். நீங்க அந்த 18ஆம் வசனத்தை இன்னொரு தடவை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்றாரு. முதல்ல இக்காலத்து பாடுகள் அப்படின்னாரு, அதை நம்ம பேசியாச்சு. இப்போ இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை அப்படின்றார். இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை அப்படின்னா நாம் கிறிஸ்துவோடு நாம் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள், இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த உலகத்திலே நமக்கு இருந்த இந்த பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் பாவத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு இடமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திலே நாம் கர்த்தரோடு கூட அவரை போலவே நாம் இருக்க போகிறோம். அதுதான் மகிமை, அதுதான் நம்மில் வெளிப்பட போகிற மகிமை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல இன்று இயேசுவை நம்புகிற அனைவருக்குமே அந்த மகிமை உண்டு. அந்த மகிமை வெளிப்படும் அவர்களுக்குள்ளே. இயேசுவை இன்னைக்கு நீங்களும் நாம நம்புகிறோமோ, அப்போ நிச்சயமா நமக்கு இன்னைக்கு மகிமை அப்படிங்கிற ஒரு இது நமக்கு உண்டு. மகிமைன்ற ஒரு இடம் நமக்கு உண்டு. மகிமையிலே நமக்குள்ளாக மகிமை வெளிப்பட போகிறது என்பது உண்மை. ஆகவே இந்த பரலோகம் அப்படின்ற இடம் தான் நம்ம மகிமைப்படும் போது போகக்கூடிய ஒரு இடம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் இருக்க இடம் என்னது? பரலோகம். அதனாலதான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம ஜெபங்கள்ல நம்ம சொல்லுகிறது உண்டு. ஆகவே பரலோகம் என்கிற இடமே நாம் மகிமை அடையும் போது சொல்லுகிற இடம். ஆகவே அங்கே போய் நம்ம எப்படி இருப்போன்றது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை அப்படின்றத யோவான் ரெக்கார்ட் பண்ணுறார். 1 யோவான் 3:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, நம்ம இனி எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அது குறித்து நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, ஃபுல்லாக வெளிப்படுத்தப்படவில்லை. நீங்கள் வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் எக்ஸாக்டாக பரலோகம் இப்படி தான் பாயிண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஒன்று தெரியும், என்னதுன்னா நாம் அவர்களுக்கு ஒப்பாயிருப்போம் என்பது, தேவனுக்கு ஒப்பாய், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருப்போம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்ன்ற. அப்போது நம்ம எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியாது. நம்ம எந்த ஃபார்மில் இருப்போம், இதே மாம்சத்தில் இருப்போமா, இப்படி கை விரல்கள்லாம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தெரிந்தது என்னதுன்னா நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்பது. ஆகவே அப்படிப்பட்ட இடத்திலே அந்த மகிமையிலே நாம் அவருக்கு ஒப்பாய் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அதே போல் இந்த பரலோகமும் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்த வெளிப்பாடும் நமக்கு கிடையாது. பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்த வெளிப்பாடும் நமக்கு கிடையாது. ஆனால் இந்த க்ளூஸ்லாம் நமக்கு இருக்கிறது. இந்த ஏற்கனவே நாம் எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவருக்கு ஒப்பா இருப்போம் அப்படின்ற அந்த அழகான ஒரு க்ளூ, அதுவே ஒரு கிரேட்டஸ்ட் க்ளூ பாருங்க. அந்த ஒரு க்ளூவே மிக அருமையாக இருக்கிறது பாருங்க. ஒரு விஷயத்தில் ஃபுல்லாக ஆன்சர் வரல, ஆனால் க்ளூ கிடச்சிருக்குது. நீங்கள் இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு ஒரு பதில் இருக்கும். சில சமயங்களில் பதில் நமக்கு சுத்தமாக தெரியலனா க்ளூன்ட்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த க்ளூவை தான் வேதாகம் நமக்கு இந்த பரலோகம் எப்படி இருக்குன்ற கேள்விக்கு இந்த வேதாகம் இப்படிப்பட்ட க்ளூகளை தான் கொடுக்குது. ஃபுல்லாக நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகவே நாம் எப்படி இருப்போம் என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, க்ளூ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு க்ளூ இருக்குது, என்னதுன்னா நாம் அவருக்கு ஒப்பம் இருப்போம். அப்படின்னா எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னு எண்ணி பாருங்க. நாம் இன்னைக்கு பாவிகளாக இருக்கிறோம், பாவ சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் அவருக்கு ஒப்பம் இருப்போம். ஆனால் எப்படிப்பட்ட மகிமைப்படுத்துதல் நமக்குள்ளாக வந்திருக்கிறது என்பதை நம்மால் இதில் பார்க்க முடிகிறது. அடுத்தது பரலோகம் எப்படி இருக்கும் என்பதுக்கும் நமக்கு க்ளூ கிடையாது. ஆனால் சில க்ளூகள் உண்டு. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்த்தீர்களானால் சில க்ளூஸ்லாம் இருக்குது. பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்த க்ளூ. நாம் எப்படி இருப்போம்ன்றதுக்கு க்ளூவை பார்த்தாச்சு. பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு க்ளூஸ் இருக்குது. இது இப்போ சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சைடில் ரெஃபரன்ஸும் அதில் கொடுக்குறேன். நானே எதுவும் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு வெளிப்படுத்தல அது எங்கே இருக்குன்றதை காட்டுறேன். நம்ம இப்போ தனித்தனி எடுத்து வாசித்தோம்னா நேரம் போதாது. ஆகவே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் எடுத்து பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் முழுக்க இந்த ஒரு க்ளூ இருக்குது. பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு க்ளூ. ஆகவே பரலோகம் என்பது ஒரு பாட்டின் ஒரு இடமாக, ஒரு கீதங்களின் ஒரு இடமாக அது இருக்கும். அனைவரும்
தேவனை துதிக்கிற ஒரு இடமாக இருக்கும். பாட்டு பாடுகிற இடமாகவும் கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு இடமாக பரலோகம் இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. அடுத்தது, பரலோகம் என்பது ஒரு இளைப்பாறுதலின் இடமாக இருக்கிறது. இந்த பழைய பாவ பிரச்சனையிலிருந்தும் நமக்கு வருகிற இந்த பாடுகளிலிருந்தும் ஒரு இளைப்பாறுதல், அதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு அதெல்லாம் தள்ளி அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு ஒரு இளைப்பாறுதலின் இடமாக பரலோகம் இருக்கிறது. அதே போல இந்த பாடுகள், இந்த பாவ பிரச்சனைகள் நுழையத்தக்க இந்த அருவருப்பான காரியங்கள்லாம் நுழைய முடியாத ஒரு இடமாக பரலோகம் இருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. அதே போல நாமும் தேவனும் அவரோடு ஐக்கியமாக ஒருவரோடு ஒருவர் உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக பரலோகம் இருக்கும். இப்படிப்பட்ட க்ளூஸை தான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்குறது. இன்னும் நிறைய க்ளூஸே கொடுக்குது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது போதும் இப்போதைக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இடமாக பரலோகம் இருக்கும் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு ஒரு க்ளூஸை கொஞ்ச நேரம் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட விதமாக தான் நாம் கர்த்தரோடு கூட பரலோகத்திலே இருப்போம். இது இன்னொரு பாடுகளை படக்கூடிய ஒரு இடமாக இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இன்னும் இங்கே இன்னும் கொஞ்சம் பாடுகள் வரும், அதிலிருந்து மறுபடியும் இன்னொரு உலகத்துக்கு போவோம், அப்படி இங்கே சொல்ல வரல. மாறாக இங்கே பாடுகளே இல்லாமல் போகிற ஒரு இடம். பாடுகள் உள்ள நுழைய முடியாது, அருவருப்புகள்லாம் உள்ள நுழைய முடியாது அதுக்குள்ள. மாறாக இதெல்லாமே இருக்கும். இளைப்பாறுதலும் அவரை துதிக்கிற ஒரு இடமாகவும் களி கூறுதல்களின் இடமாகவும் தான் இந்த பரலோகம் இருக்கும். எல்லாம் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய நன்மையும் கிருபையும் சூழ்ந்திருக்கிற ஒரு இடமாக பரலோகம் இருக்கும். இன்னொரு பாடுபடுவதற்கான இடம் பரலோகம் அல்ல. அதே போல நாம் கிறிஸ்துவை போல் இருப்போம் என்பதை பவுல் இங்கே நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அதை தான் இங்கே சொல்ல வருகிறார். நம்மில் வெளிப்படும் மகிமைன்னு சொல்லும் போது நம்மில் வெளிப்பட போகிற மகிமை இப்படிப்பட்ட மகிமையாகவே இருக்கிறது. நம்முடைய பாவ இந்த வலி வேதனை சுமந்த இந்த சரீரங்கள்லாம் அழிந்து போய் அவரை போல ஒரு சரீரம், அழியாத ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். ஆகவே இதெல்லாம் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிமை குறித்த இந்த வெளிப்பாடு, சஃபரிங்கை குறித்து நல்லாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லா தெளிவாகவே பார்த்துட்டோம் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது. ஏன்னா அது நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு கூட ஒரு காரியமாக தான் பாடுகள் இருக்கிறது. ஆனால் நம்மில் வெளிப்பட போக மகிமை இன்னும் நமக்கு ஃபுல்லாக கொடுக்கப்படல ரெவலேஷன். ஆனால் க்ளூஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு வேதாமத்தில். அதை தான் பார்த்தோம். பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், இந்த 2 க்ளூஸை தான் பார்த்தோம். ஆனால் பாருங்க, இந்த பாடுகளை காட்டிலும் இந்த வரப்போகிற மகிமை குறித்த க்ளூஸ் அதுதான் நமக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது. வரப்போகிற மகிமையின் க்ளூஸ் அதை பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குது என்பதை நம்மால் இதில் பார்க்க முடிகிறது. பாடுகள் இல்லாத ஒரு இடமாக இந்த மகிமை இருக்கும்போது அப்போ எவ்வளோ நல்ல ஒரு இடம், எவ்வளோ அருமையான ஒரு காரியம் என்பதை நம்மால் இதில் உணர முடிகிறது. ஆனால் பாருங்க, இப்போ நம்ம இந்த மகிமை குறித்து பார்த்ததெல்லாமே க்ளூஸ் தான், வெறும் வேதாமத்தில் நமக்கு க்ளூவாக கொடுக்கப்பட்டது தான். ஆனால் இனி வரப்போகிறது அது நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது அது எப்படி இருக்கும் என்பதை நம்மால் வாயில் விவரிக்க முடியாத அளவுக்கு அது இருக்கும். ஏன்னா க்ளூவே இவ்வளோ அருமையாக இருக்குன்னா அந்த மொத்தமாக வரப்போகிற அந்த ஆன்சர் எப்படிப்பட்ட விதமாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். க்ளூன்றது ஒரு சின்ன விஷயந்தான், அதுவே நமக்கு கண்ணுக்கு இவ்வளோ விருந்தளிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போது இந்த ஆன்சர் அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இப்போ இந்த பாடுகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் பாடுகளை குறித்து நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். இப்போ வரப்போகிற மகிமை நமக்கு எப்படி வரப்போகிறதுன்னு தெரியாது, நமக்கு கொஞ்சம் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. க்ளூஸ் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, க்ளூஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆன்சர் முழு ஆன்சர் நமக்கு இனிமேல் தான் தெரியும். அந்த ஆன்சர் தெரியும் போது மிக பிரமிக்கத்தக்க விதமாக நாம் இருப்போம் என்பதை நம்மால் இதில் நாம் பார்க்க முடியும். இதுவே நம்மில் வெளிப்பட போகிற மகிமை. அப்போ பாருங்க, இந்த உலகம் பாவமும் பாடுகளும் வலியும் பிரச்சனையும் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் த பெஸ்ட் இஸ் yet to come. அதான் முதலே சொல்லிட்டேன். இனி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வரப்போகிறது. இனி ஒரு அருமையான ஒரு மகிமை இல்லை நாம் பிரவேசிக்க போகிறோம். அது அந்த மகிமை நமக்குள்ளாக வெளிப்பட போகிறது.
அந்த மகிமை ரெடியாக தான் இருக்குது, நமக்குள்ள வெளிப்படணும். அதுதான் இப்போ இது பாருங்க, மகிமைன்றது போது நம்ம இறந்து அதுக்கப்புறம் தான் மகிமை வரும் அப்படின்றது இல்லை பாருங்க. மகிமை என்பது ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது, அது நம்மள வெளிப்பட வேணும், அவ்வளோதான் விஷயம். நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டியது தான் ஒரே விஷயமே தவிர மகிமையில் எல்லாமே ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தோம் பாருங்க, பரலோகம் என்பது ஒரு இலைப்பாறுதலின் இடம், பரலோகம் என்பது களி கூறுதலின் இடம், பரலோகம் என்பது ஒரு எந்த அருவருப்பான காரியங்கள்லாம் வராத இடம்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஏற்கனவே ரெடியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பாருங்க, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காடுறீங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், இந்த சாப்பாடெலாம் மூடி கொண்டு வருவாங்க பாருங்க, அப்படியே கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, சாப்பாட்டுக்கெலாம் நல்ல டெக்கரேஷன் போட்டு கொண்டு வருவாங்க. அதை சாப்பாட்டை மூடி கொண்டு வருவாங்க பாருங்கள். மூடி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில், ஒரு பெரிய ஒரு பவுலில், ஒரு பெரிய ஒரு டோம் ஷேப்பில் ஒரு மூடி அல்லது மூடி உங்களுடைய பிளேட்டுக்கு, நீங்கள் எந்த டேபிளில் உட்காந்துறீங்களோ அந்த டேபிளுக்கு பிளேட்டில் கொண்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த சாப்பாடு அந்த 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 மூடி இருக்கிற சாப்பாடை அந்த மூடியை திறக்கும் போது நீங்கள் மூடியை திறந்த பிறகு அவங்க கடாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே சாப்பாடு சமைக்கிறது கிடையாது பாருங்கள். அவங்க ஏற்கனவே சமைச்சிட்டாங்க, சமைச்சதை தான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் தெரியலாம் பாருங்கள். நீங்கள் வந்து திறந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு சமைக்கிறது கிடையாது. ஏற்கனவே சமைச்சாச்சு, பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, பக்காவாக ருசியாக ரெடி ஆயிடுச்சு, இனி அது உங்ககிட்ட வரணும். அப்போ இதுதான் இங்கேயும் அதே தான் கதை பாருங்கள். அங்கே எல்லாமே ரெடி, எல்லாமே பக்காவாக ரெடி. பரலோகம் மிகவும் அருமையாகவே தயார் செய்யப்பட்டுள்ளது, இனி அது நம்மில் வெளிப்பட வேண்டும், அவ்வளோதான் விஷயம். ஆகவே இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சத்தியத்தை நான் சொல்லிடுறேன். சில சத்தியங்களை நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம், பேசிட்டு நம்ம முடிக்கலாம். இன்னும் முக்கியமான காரியங்களை இதை குறித்து பேச வேண்டியது இருக்கிறது. இப்போ பாருங்க, 18ஆம் வசனத்தை மறுபடியும் 18ஆவது வசனத்துக்கு வரலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் அப்படின்றார். பாருங்க, இவ்வளோத்தையும் சொல்லிட்டு கடைசியில் எண்ணுகிறேன் அப்படின்றார். இப்போ பாருங்கள், இது சும்மா விட்டுறக்கூடாது. ஏதோ சரி முதல்ல இது வரைக்கும் போதும், இக்காலத்து பாடுகளும் இனி வரப்போகிற மகிமையும் இந்த பாடுகளை விட்டுட்டு இந்த மகிமையில் நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்றத யோசிச்சாலே போதும், அதுவே எனக்கு போதும்னு நினைக்கக்கூடாது. பாருங்கள், அவர் எண்ணுகிறேன் அப்படின்னு போடுறாரு. இதை முக்கியமாக நம்ம கொஞ்சம் எண்ண வேண்டும். எண்ணுகிறேன்னு போடுறத நம்ம இங்கே கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அவர் எண்ணுகிறேன்னு நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது அவர் ஏதோ டவுட்டில், சரி ஏதோ இந்த உலகத்தில் நான் இருக்கிறத இந்த உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் அந்த உலகத்தில் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க போகிறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னோட கனவு, என்னோட லட்சியம் என்னவோ அப்படின்னு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வரல. அவர் ஏதோ நினைக்கிறத சொல்ல வரல, மாறாக அவர் ஒரு உறுதியை இங்கே கொடுக்குறார். அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஷூரன்ஸ், ஒரு உறுதித்தன்மையை, ஒரு உண்மைத்தன்மையை இங்கே நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக காட்டுகிறார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஷுவர் அப்படின்னு வருகிறது. முதல்ல ஐ எம் ஷுவர் அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனமே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இங்கே எண்ணுகிறேன்னு தமிழில் கொடுத்துட்டாங்க, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஷுவர் தட் அப்படின்னு போட்டு அந்த வசனம் அப்படியே தொடர்ந்து போகுது. அப்போ நான் இந்த எண்ணுகிறேன்றது ஏதோ சும்மா நான் நினச்சி பார்க்குறேன்ப்பா, ஏதோ இந்த மோசமான வாழ்க்கையை காட்டலாம் அங்கே ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரல. ஹீ இஸ் ஷுவர் அபவுட் இட். பவுல் அதை குறித்து ரொம்ப ஷுவராக இருக்கார், ரொம்ப என்ன சொல்கிறது, உறுதியாக இருக்கிறாரு இந்த சத்தியத்தை குறித்து. அதாவது என்ன சத்தியம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒப்பிடத்தக்கவைகள் அல்லனா இன்னைக்கு நம்ம படுகிற இந்த பாடுகள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கே நிரந்தரமாக நம்ம இந்த உலகத்தில் இந்த பாடப்பட்டுட்டு இருக்க போகிறது கிடையாது. மாறாக நித்தியம் என்கிற ஒரு இடத்துல வாழ போகிறோம், மகிமை அடைய போகிறோம். அந்த நம்மில் வெளிப்பட போகிற மகிமை இந்த பாடுக்கு ஒப்பானதல்ல அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாடுகளை நிறைந்த வாழ்க்கையை காட்டிலும் அந்த நம்மில் வெளிப்பட போகிற மகிமையின் வாழ்க்கை நித்தியமானது. இங்கே மிஞ்சி போனால் 120 வருஷம் வாழ்வோமா? ஆனால் நித்தியத்தில் நம்ம நித்தியமாக வாழப்போகிறோம். மகிமை வெளிப்படும் நேரத்திலே நாம் நித்தியமாக வாழப்போகிறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நீங்களும் நானும் பாடுபடலாம், நீங்களும் நானும் இன்றைக்கி மோசமான பாடுகளை கூட படலாம். ஆனால் நீங்கள் இது ஒன்று நினச்சி பாருங்கள், நாம் மகிமையில் வாழப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நினச்சி பாருங்கள். அது சத்தியம், அது உறுதிப்படுத்துகிறார். எண்ணுகிறேன்னு சொல்லும் போது அது உறுதிப்படுத்துகிறார்.
அதான் ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு சொன்னேன். கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில் ஐ எம் ஷுவர் அப்படின்னு வருகிறது. அப்படின்னா இன்னைக்கு அது சத்தியம். ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காகலாம் இந்த ஆசீர்வாதங்களை குறித்தும் இந்த வரப்போகிற மகிமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலை. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் உங்களுக்கு பாடுதான், ஆனால் சும்மா உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன், இந்த வரப்போகிற மகிமை இப்படி இருக்குமாக்கும்னு சும்மா உங்களுக்கு தேற்றுறதுக்காக, உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக, உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக உங்கள் பாடுகள் மத்தியில் சொல்கிறேன்னு இல்லை. அது நிச்சயமாக வரும். இந்த பாடுகளின் காலத்தை காட்டிலும் அது மிகப்பெரிய ஒரு காலம், மிகப்பெரிய சொல்லப்போனால் முடிவில்லா ஒரு காலம், நித்தியம். ஆகவே அங்கே வாழப்போகிறோம், அது ஷுவர் அப்படின்னு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தமிழில் எண்ணுகிறேன்னு வாசிக்கும் போது அது லேசில் புரியாது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஷுவர் அப்படின்னு அங்கே வருகிறது. ஆகவே இதுதான் இந்த சத்தியத்தின் ஒரு உண்மைத்தன்மை. பாருங்கள், இந்த சத்தியம், இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும், இந்த ஒரு வசனத்தின் உண்மைத்தன்மை நம்ம பார்க்கலாம். பவுல் அதை ஷுவர் பண்ணுறாரு, அதை நமக்காக உறுதிப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தி நமக்கு சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள், இன்னைக்கு நம்ம என்ன படுறோமோ, இன்னைக்கு நம்ம என்ன பாடுகள்லாம் படுறோமோ, இது வரப்போகிற மகிமை, அது மிகப்பெரிய ஒரு காரியம். அது எப்படிப்பட்டதுன்னு நமக்கு முழுசாக வெளிப்படப்படனாலும் அதனுடைய க்ளூஸே, அதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த க்ளூவே மிகப்பெரிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அந்த முழுமையான ஆன்சர் நமக்கு தெரியப்படும் போது அது மிக கிரேட்டஸ்டாக இருக்கும், மிக பிரமிக்கத்தக்க, மிக ஆச்சரிய விதமான விதத்திலே அது இருக்கும். அங்கமை வாழப்போகிறோம், நம்ம அங்கே நித்தியமாக வாழப்போகிறோம் என்பதை இந்த விசுவாசிகளுக்கு ஒரு ஆனந்தத்தை தான் மறுபடியும் மூட்டுகிறார். பாடுகளை குறித்த வார்த்தையை போட விரும்புகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்லும் போது மறுபடியும் பாடு வந்துடுச்சுன்னு இல்லை, பாடுகள் இருக்குது, அது இருந்துட்டு தான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். ஆனால் இனி வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்றார். கடைசியாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம். பாருங்கள், இப்போது பாடுகள்னு பேசணும், பாடுகள் வருது, இந்த பாடுகளை காட்டிலும் இந்த வரப்போகிற மகிமை மிக பெருசு. இந்த பாடுகள் ஒப்பிடத்தக்கவே அல்ல, இட்ஸ் நாட் வொர்த் கம்பேரிங். இங்கிலீஷில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டிருக்கு. ஒரு தகுதி கூட இல்லையா இந்த பாடுகளை அந்த வரப்போகிற மகிமைக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு. ஒரு தகுதியே கிடையாது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள் இப்போ நான் எதுக்கு படணும், அதுதான் இந்த கடைசி விஷயம், அதை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பாடுகள் நான் எதுக்கு படணும், நான் நேராக மகிமைக்கு போயிடுறேன், நேராக அங்கேயே போயிடுறேன்னு. இங்கே நான் பாடுபட்டு தான் இங்கே போய் மகிமை, இங்கே பாடுபட்டுட்டு நான் எதுக்கு இது பண்ணணும், இங்கே நான் எதுக்கு முதல்ல பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. 17ஆம் வசனத்தோட 2ஆம் பகுதியை ஆன்சராக சொல்லிடலாம். அதாவது கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட வேண்டும் அப்படின்னு 17ஆம் வசனத்தோட 2ஆவது பகுதியை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பாருங்கள், இதனுடைய சரியான அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்னா பதில் நாம் இங்கே காணலாம். த மியூட் கிறிஸ்டியன் அண்டர் த ஸ்மார்ட்டிங் ராட் அப்படின்னு தாமஸ் புரூக்ஸ் அப்படின்ற ஒரு பியூரிட்டன் ரைட்டர் எழுதுறார். அவர் ஒரு பியூரிட்டன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த வேதாகமத்தை சரியாக பின்பற்றணும். இந்த பழைய பழைய காலத்துலேருந்து என்னன்னே தெரியாமல் பண்ணிட்டு வர சடங்கு சமாச்சாரம்லாம் வேண்டாம். சபைக்குள்ள வேதம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் பாருங்கள், இந்த பியூரிட்டன் மூமெண்ட். ஆகவே அந்த ஒரு மூமெண்ட்டை சார்ந்தவர் வேதாகமத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு மூமெண்ட்டை சார்ந்த பியூரிட்டன் ரைட்டர் தாமஸ் புரூக்ஸ் அப்படின்றவர் இந்த மியூட் கிறிஸ்டியன் அண்டர் த ஸ்மார்ட்டிங் ராட் அப்படின்ற புஸ்தகத்தில் என்ன எழுதுறாருன்ற நான் வாசிக்கிறேன். முதல்ல ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்கு பாருங்க, அதை நான் வாசிச்சுட்டு அவர் என்ன சொல்ல வர்றார், இது ஏன் பாடுபடணும் அப்படின்றதுக்கான பதிலை இங்கே சொல்ல வர்றார் பாருங்க. அதை நான் வாசிக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு. அவருடைய புக்கில் அவர் எழுதுறார். அந்த முழு புக்குமே ஏன் கிறிஸ்தவர்கள், ஏன் அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய சீஷர்கள் பாடுபட வேண்டும் என்பதை குறித்தது தான். அதனால இந்த ஒரு பேராகிராஃபை முக்கியமாக நம்ம இதில் பார்க்கலாம் பாருங்கள். God who is infinite in wisdom and matchless in goodness order our troubles, yeah many troubles to come trooping in upon us on every side. As our mercies, so our crosses seldom come single, they usually come treading one upon the heels of another. They are like April showers, no sooner is one over but another comes. It's mercy that every affliction is not an execution, every correction not a damnation. The more the afflictions,
the more the heart is raised heavenward அப்படின்றார். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல என்ன சொல்கிறாரு, நம்முடைய கண்ட்ரோலை குறித்து பேசுகிறது. இந்த அவர் ஏன் பாடுபடணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுபடணும், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எதுக்கு பாடுபடணுன்றதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நம்மை யார் கண்ட்ரோல் பண்ணுகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்றார். The God who is infinite in wisdom and matchless in goodness அப்படின்னு நம்முடைய கண்ட்ரோலே யாரு, நமக்கு எல்லாமே யாரு, அவர் அப்படின்றத, கடவுள் நம்முடைய கர்த்தர் என்பதை நமக்கு இங்கே சொல்ல வருகிறார். அதே போல் அவர் தான் நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாரா இந்த ட்ரபிள்ஸ் எல்லாம், நமக்கு இந்த பாடெல்லாம் அவர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாராம். அதே போல் அவர் கடைசியில் என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த பாடலெல்லாம் the more the afflictions are the more the heart is raised heavenwards அப்படின்றார். அப்போ இந்த பாடெல்லாம் கர்த்தர் தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் தான் உங்களுக்கு வர வச்சிருக்கிறாரு. காரணம், the more the afflictions are, எவ்வளவு அதிகமாக பாடு வருதோ அவ்வளவு அதிகமாக இந்த இருதயம் பரலோகத்தை பார்த்து, இந்த நித்தியத்தை பார்த்து, இந்த மகிமையை பார்த்து அதை நோக்குகிறது என்பதை இங்கே அந்த பியூரிட்டன் ரைட்டர் தாமஸ் புரூக்ஸ் எழுதுகிறார். கர்த்தர் தான் உங்களுக்கு பாடுகளை இந்த நேரத்தில் வர வைத்திருக்கிறார். God who is infinite in wisdom and matchless in goodness, அதையும் அங்கே சொல்ல வர்றாரு பாருங்க. அவர் வந்து இது செய்கிறதுக்கு ஏதோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட சிந்திக்காமலே அவர் செய்கிறது கிடையாது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்கிறது கிடையாது. He is infinite in wisdom and matchless in goodness. அவரே தான் நமக்கு இந்த ட்ரபிளை ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு ஆர்டர் ஆர் ட்ரபிள்ஸ், நமக்கு இந்த ட்ரபிளை அனுப்பியிருக்கிறாரு. அதே போல் இந்த பாடுகளும் ஒன்றுக்கு மேலே ஒன்று எப்படி வேணாலும் ஏப்ரல் ஷவர் மாதிரி வந்து குவியலாம். ஆனால் என்னதுன்னா அதில் முக்கியமான காரியம், the more the afflictions are, எவ்வளவு அதிகமாக பாடு வருகிறதோ அதே போல் அவ்வளவு அதிகமாக உள்ளமானது, மனது, இருதயம் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறது. அப்போது நான் இன்னைக்கு ஏன் பாடுபடணும்னா இதுதான் பதில். இந்த இடத்துல நம்முடைய விசுவாசமும் டெஸ்ட் பண்ணப்படுகிறது. ஒரு தங்கத்தை போல, ஒரு தங்கம் டெஸ்ட் பண்ணோம்னா, ஒரு தங்கம் வந்து சரியான தங்கம்னா அதை உருக்கி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். அதே போல் இந்த பாடுகளானது நம்மளை டெஸ்ட் பண்ணுகிறது பாருங்கள். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி நம்முடைய விசுவாசத்தை இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணி, இப்படி இந்த பாடுகள் சில நேரங்களில் நமக்கு இப்படி நல்ல காரியங்களையும் கொண்டு வருகிறது. பாடுகள் சில நேரங்களில் நன்மைக்கு இருக்காது, பாடுகள் வந்து நிச்சயமாக நன்மை கிடையாது, ஆனால் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்னைக்கு நமக்கு நன்மையாக இல்லைனாலும் இந்த கடவுள் என்பவர் நமக்கு கொடுக்குற இந்த பாடு, அதான் சொன்ன அந்த தாமஸ் புரூக்ஸ் சொல்லியிருக்காரு பாருங்க, God has ordered us troubles அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் போது இந்த பாடுகள் நன்மையாக வேணா இருக்காமல் இருக்கலாம், ஆனால் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். 28வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இதுதான் சத்தியமே கூட. ஆகவே இன்னைக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய சஃபரிங், உங்களுடைய பாடுகள் இதெல்லாம் பார்த்தீர்களானால் நீங்கள் நேராக எங்கே பார்த்துடுங்க, நீங்கள் மகிமையை பாருங்கள். அதை பார்க்கும்போது இந்த பாடெல்லாம் ஒன்றுமாவே தெரியாது, ஒரு தூசியாக கூட தெரியாது பாருங்கள். அந்த ஒரு காரியத்தை தான் நமக்கு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கூற வருகிறார். நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே தாமஸ் புரூக்ஸ் சொல்கிறத கூட நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்கள். the more the afflictions are, எவ்வளவுக்கு எவ்வளோ பாடுகள் வருதோ நீங்கள் அவ்வளவு பரலோகத்தை பாருங்கள், வரப்போகிற மகிமையை பாருங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடத்தை இந்த பாவ உலகத்தை காட்டிலும், பாவ உலகமாக நம்ம மாற்றிட்டோம், இந்த உலகம் நல்ல உலகமாக தான் ஆண்டவர் படைச்சார், நம்ம மாற்றிட்டோம். இப்போ இப்படி மாற்றிட்டனால ஒரு நல்ல உலகத்தை, ஒரு புது உலகத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அதை நோக்குவோம். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. ஆகவே அதை நோக்குவோம். இந்த உலகத்தில் பாடு வரலாம், அதெல்லாம் தூசி, அது ஒப்பிடத்தக்கவை அல்ல. இட்ஸ் நாட் வர்த் கம்பேரிங். அதுதான் பெருசு, அதுதான் மகிமை. அப்படி அந்த மகிமை நமக்குள்ளே வெளிப்பட போகிறது. கர்த்தரை நாம் துதிப்போம், நாம் ஸ்தோத்தரிப்போம், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இறக்கமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் மண்டையில் வருகிறோம். கர்த்தாவே, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பாடுகள் எல்லாம் இனி நாங்கள் அந்த மகிமையிலே
அடைய போகிற இளைப்பாறுதலுக்கும் ஆனந்தத்திற்கும் ஒப்பானது அல்ல என்பதை விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, இக்காலத்து பாடுகள், இந்த பாடுகள் எவ்வளவு எங்கள் மேல் சுமத்தப்படுகிறதோ கர்த்தாவே, அந்த வேலைகளெல்லாம் நீர் எங்களுக்குள்ளே வெளிப்படுத்த போகிற மகிமையை எங்களுடைய இருதயங்கள் நோக்கட்டும். கர்த்தாவே, தொடர்ந்து உதவி செய்வீராக. அருமையான சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த சத்தியம் எங்களுடைய அனைவருக்குள்ளாகவும் நாங்கள் இதை தியானிப்போமாக. கர்த்தாவே, இக்காலத்து பாடுகளின் மத்தியிலும் இவ்வளவு பாடுகள் எங்களை இந்த வேலையிலே சூழ்ந்தாலும் கர்த்தாவே, வரப்போகிற மகிமையை நாங்கள் நோக்கி எதிர்பார்த்து இருப்போமா கர்த்தாவே. அதை குறித்த சின்ன சின்ன வெளிப்பாடுகளே எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை அளிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் தொடர்ந்து உதவி செய்வீராக, ஜனங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மோடு இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.